செந்தமிழ் வீரர் சிலம்ப கலைக்கூடத்தின் சார்பாக 4ஆம் ஆண்டு மாநில அளவிலான 2025ஆம் ஆண்டிற்கான செந்தமிழ் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சென்னை பரங்கி மலையில் உள்ள மான்போர்ட் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. செந்தமிழ் வீரச் சிலம்ப கலைக்கூடத்தில் தொழில்நுட்ப இயக்குனர் பரசுராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநில அளவிலான சிலம்ப போட்டிகளில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, தொடுமுறை உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற சிலம்ப போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். செந்தமிழ் வீரச் சிலம்ப கலைக்கூடத்தின் மாநில தலைவர் சங்கர் ராமசாமி, SRNM பள்ளியின் தலைவர் டாக்டர் ராஜசேகரன், அவர்லேடி பள்ளியின் தலைமையாசிரியை ரீட்டா மோனிகா ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் சிறப்பு விருந்தினர்களாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் மோ அன்பரசன், பெரியார் வீர விளையாட்டுக் கழகத்தின் புரவலர் அன்புராஜ் மற்றும் தேசிய விருது பெற்ற திரைப்பட இயக்குனர் சட்குணம் ஆகியோர் கலந்து கொண்டு சிலம்ப போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் மோ அன்பரசன் பேசுகையில், தமிழகம் முழுவதிலுமிருந்து 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களை வைத்து போட்டிகளை நடத்துவது மிகவும் சவாலான ஒன்றாகும். அதனை சிறந்த முறையில் நடத்திய செந்தமிழ் வீரச் சிலம்ப கலைக்கூடத்தின் நிர்வாகிகளுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், தமிழக அரசு சார்பில் சிலம்ப போட்டிகளை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு சலுகைகளை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் வழங்கி வருவதாகவும், விளையாட்டுப் போட்டிகளை ஊக்குவிப்பதிலும் வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்வதிலும் தமிழக அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வின் போது செந்தமிழ் வீரச் சிலம்ப கலைக்கூடத்தின் பொதுச் செயலாளர் மோகன் அறிவானந்தம், நிர்வாக செயலாளர் சிவனேசன், துணைத் தலைவர் ஆனந்த்குமார், பொருளாளர் ஸ்ரீதேவி மற்றும் பல்வேறு சிலம்ப கலைக்கூடங்களை சார்ந்த ஆசான்கள், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் அப்பகுதியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள், மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். செந்தமிழ் வீர சிலம்ப கலைக்கூடம் சார்பாக மாநில அளவிலான 4ஆம் ஆண்டு 2025வது ஆண்டுக்கான போட்டியை சென்னையில் உள்ள மான்ஃபோர்ட் ஸ்கூலில் காலை 6 மணி தொடங்கி இப்பொழுது 4 மணி வரையிலும் தொடர்ந்து கண்டினியூஸாக இந்த போட்டிகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த போட்டியில் மோ அன்பரசன் அமைச்சர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தேசிய விருது பெற்ற திரைப்பட இயக்குனர் சர்க்குணம் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பெரியார் வீர விளையாட்டுக் கழகத்தோட புரவலர் ஐயா அன்புராஜ் அவர்களும் கலந்துக்கிட்டு இங்கே திரளாக கூடியிருந்த விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் உற்சாகப்படுத்தி அவங்களை பாராட்டி அவங்களுக்கு கோப்பைகளையும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி பெருமை சேர்த்தார்கள். அதே போல் இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் விளையாட்டு வீரர்கள்னால் என்ன நினைப்பீங்கன்னா 5 வயசு 10 வயசு ஒரு காலேஜ் படிக்கிறவங்க தான் கலந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50 வயசு 60 வயசு உள்ள ஸ்டூடெண்டெல்லாம் இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. அதை பார்த்த அமைச்சர் பெருமக்களே வியப்பு அடைகிற வரையிலுக்கு அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு. மற்றபடி இந்த நிகழ்வுக்கு ஒருங்கிணைத்து பல்வேறு இடங்களிலிருந்து கலந்துக்கிட்டு சிறப்பித்த ஆசான்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிலம்ப கலைக்கூடத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. செந்தமிழ் வீரச் சிலம்ப கலைக்கூடம் நடத்தின மாபெரும் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு இன்றைக்கி வந்திருந்தோம். 1500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. 5 வயது முதல் 15 வயதுக்குள்ளே உட்பட்ட எல்லா குழந்தைங்களும் பயங்கரமான ஒரு போட்டித்திறனை காமிச்சாங்க. நம்மளோட பாரம்பரிய கலையான 2000 வருடங்கள் பழமையான இந்த சிலம்பத்தை இந்த இளம் தலைமுறையினர் முன்னெடுத்து கொண்டு போகிறது பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அமைச்சர் பெருமக்கள், ஆசான்கள் எல்லாரும், போட்டி நடுவர்கள் எல்லாரும் சிறந்த முறையில் இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்தாங்க. செந்தமிழ் வீர சிலம்ப கலைக்கூடம் பெரிய குழு அது. அந்த குழு அனைவருக்கும் மகிழ்ச்சி கடந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. வணக்கம். நான் ரெஃப்ரி கமிஷன் சேர்மனாக இருக்கிறேன். சரோராஜ் என்னுடைய பேர். இன்றைக்கி காலையில் சரியாக 7 மணிக்கு நாங்கள் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். டோட்டலாக 8 பவுட்டில் ரெஃப்ரீஸு, அஃபிஷியல்ஸு, அப்புறம் டேபிள் அஃபிஷியல்ஸு எல்லாருமே தயார் நிலையில் இருந்தாங்க. ஸோ வெளியில் ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்கு நாங்கள் அமைச்சிருந்தோம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் 4 மெம்பர்ஸ் ஒரு பவுட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார அழைக்கப்பட்டு வந்தாங்க.
அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு போட்டு முன்னாடி அமர வச்சு அவங்கள வந்துட்டு அவங்களுடைய கலை திறமைகளை வந்துட்டு அவங்க வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அப்படியே வந்து பரிசுகளை வந்துட்டு ரேம்ப் வழியாக வந்து மேலே ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு பட்டமளிப்பு விழா வந்து நடத்தியிருந்தோம். அதுக்கப்புறம் அமைச்சர் பெருமக்கள் வந்துட்டு வந்தது எங்களுக்கு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் இந்த ஒத்துழைப்பு கொடுத்த பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்கனைசர்ஸ் அந்த அதர் அஃபீஷியல் மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்னை ஆவடியிலேருந்து வரேன். நடராஜன் சிலம்பம் கோச்சிங் கிளப்பில் ஜிஜி மணிகண்டன் அவங்களுடைய ஸ்டூடெண்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமாக சிலம்பம் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி அவருடைய ஸ்டூடெண்ட்டாக நான் இங்கே இந்த டோர்னமெண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக் 2 ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். 2 ஈவெண்ட்லேயுமே நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தேன். எனக்கு எங்கள் மாஸ்டர் நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. ஸோ அவரோட பேரை காப்பாற்றுற மாதிரி கண்டிப்பாக நான் நல்லா சிலம்பம் பண்ணிகிட்டு இருப்பேன். தேங்க்யூ. சிறப்போடும் பெருமைப்படக்கூடிய வகையிலும் நடைபெற்ற இந்த சிலம்ப சாம்பியன்ஷிப் போட்டியில் பல்வேறு இடங்களிலிருந்து வந்து கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய என்னை போன்ற மாணவ நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்த அமைச்சர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் மாணவர்களை உற்சாகப்படுத்தியதுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.